வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஹரியானாவுல யாரு ஜெயிப்பாங்க, பிஜேபியா காங்கிரஸா? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்னிங் கொஸ்டினா இருக்கு. ஏன்னா 2024 லோக்சபா தேர்தலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய அசம்பிளி எலெக்ஷன், அதுவும் டைரக்டா பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் ஃபேஸ் ஆஃப் நடக்குது. அப்ப இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து மற்ற மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய அசம்பிளி தேர்தல்களையும் இந்த ரிசல்ட் எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஹரியானால இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, முக்கியமான விஷயங்கள் என்ன நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் நேத்து மோடி என்ன பேசினாரு அப்படிங்கறதையும் நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் ராஜ்தீப் சர்தேசாய் களத்துல போய் ஹரியானால எலெக்ஷன் ஃபீவர் எப்படி இருக்கு, எலெக்ஷன்ல மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அவர் ஒரு பதிவு போடுறாரு. அதாவது ஹரியானாவுல கிளாசிக் 10-year ஆன்டி இன்கம்பன்சி பிஜேபிக்கு எதிராக இருக்கு. கிளாசிக் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, வாக்காளர்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க பிஜேபி மேல. அதே மாதிரி வாக்காளர்கள் ரொம்ப ஃபெட்டிக்டு, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இந்த 10 வருஷத்துல பிஜேபி எதுவும் செய்யாததுனால அவங்களுக்கு பிஜேபி மேல இருந்த எதிர்பார்ப்பை சுத்தமா காணாம போச்சு. அந்த கோபம் இந்த எலெக்ஷன்ல வெளிப்படும் அப்படிங்கிறாரு. we want a change அப்படிங்கிற மனநிலையில தான் இன்னைக்கு இந்த பஸ்வேர்ட் we want a change அப்படின்னு தான் இருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது நம்பர் 1. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாக்காளர்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த கோபம் காங்கிரஸுக்கு பெனிஃபிட்டா மாறுது. ஏன்னா இன்னைக்கு டிஃபால்ட் சாய்ஸா காங்கிரஸ் மாறி இருக்கு. அப்ப பிஜேபி மேல இருக்கக்கூடிய வெறுப்புனால வாக்குகளை காங்கிரஸ் அறுவடை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் நாம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் இன்னைக்கு களத்துல காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு இந்த தேர்தல் மாறிடுச்சு. ஆனா கடந்த காலங்கள் அப்படி இல்ல. ரீஜனல் பார்ட்டிஸ், இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நிறைய சாய்ஸ் ஹரியானா மக்களுக்கு இருந்தது. இன்ஃபேக்ட் 2019 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜேஜேபி கட்சியோட துஷ்யந்த் சௌட்டாலா 90 சீட்ல 10 சீட் அவர் ஜெயிச்சாரு. 40 பிஜேபி கிட்டத்தட்ட 30 காங்கிரஸ் கிட்ட இருந்தது. அந்த 10 சீட் தான் ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சீட்டா இருந்தது. அதை வச்சு அவர் பேரம் பேசி அங்க டெபுட்டி சிஎம்மா இருந்தாரு அப்படிங்கறத நாம பார்த்தோம். ஆனா இந்த வருஷம் ஜேஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2014 INLD அங்க இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் பார்ட்டி கிட்டத்தட்ட 31 சீட்டு ஜெயித்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் எப்படி மெல்ல மெல்ல கரைஞ்சு காணாம போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த இரண்டு கட்சிகளும் மேலும் உதாரணம். இன்னைக்கு அவங்க சீன்லயே இல்ல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி ஃபார்மர் பிஜேபியோடைய சீஃப் மினிஸ்டர் மனோகர் லால் கட்டர் மீது மக்கள் ஏகப்பட்ட கோபத்துல இருக்கிறாங்க. ரொம்ப அன்பாப்புலரா இருக்கிறாரு. இவர் கிட்டத்தட்ட 9 வருஷம் சிஎம்மா இருந்துட்டாரு. கடந்த 6 மாசம் முன்னாலதான் அவரை சென்ட்ரலுக்கு கூப்பிட்டுக்கிட்டு அங்க நயாப் சேனி அப்படின்னு புதுசாக ஒரு ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவரை கொண்டு சிஎம்மா நிப்பாட்டினாங்க. ஆனா 6 மாசத்துல அவரால் அங்க பெரிய இம்பாக்ட் எதையும் கிரியேட் பண்ண முடியல. பிஜேபி நியாயமா பார்த்திருந்தா இந்த மனோகர் லால் கட்டரை மாத்தக்கூடிய டிசிஷனை அட்லீஸ்ட் ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னால எடுத்திருந்தாங்களாவது ஏதாவது இம்பாக்ட் நயாப் சேனியால கிரியேட் பண்ணிக்க முடியும். 6 மாசங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள பறந்து போயிடுச்சு. அதனால அவரால் பெருசா எதுவும் இம்பாக்ட, ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட இல்ல பிஜேபிக்கு ஆதரவாக அவரால் செயல்பட முடியல. அதனால இன்னைக்கு அவருடைய செல்வாக்கும் அங்க எடுபடல. இது எல்லாத்தையும் தாண்டி 2014 மோடிக்கு எந்த அளவுக்கு வரவேற்பும் கரிஸ்மாவும் ஹரியானா மக்கள் மத்தியில இருந்ததோ இன்னைக்கு அது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மோடியால கூட பேசி ஹரியானா மக்களை கவர முடியல. வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு பாஜக ரொம்பவே திணறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்ல புபேந்தர் சிங் ஹூடா, அவருக்கு 77 வயசு ஆயிடுச்சு, ரொம்ப சீனியர் லீடர். ஆனா இந்த வாட்டி அவருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் போல் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியே அங்க மொனோபலைஸ் பண்ணி வச்சிருக்கிறார். யாருக்கு டிக்கெட் கொடுக்கணும், எலெக்ஷன்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்தணுங்கிற எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் மேன் ஆர்மியா இருந்து இன்னைக்கு புபேந்தர் சிங் ஹூடா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அவருக்கு மக்களிடையே நிறைய செல்வாக்கு இருக்கு. அவர் தான் காங்கிரஸோடைய சிஎம் ஃபேஸ். ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது அவருக்கு இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. சோ அவருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மக்கள் அவரால் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹரியானால இருக்கக்கூடிய காஸ்ட் பாலிடிக்ஸ். 2014-19 எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ் அவங்களுடைய அட்வான்டேஜுக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க. ஜாட் சமூகத்தை ஸ்பிளிண்டர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி
ஜாட் சமூகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற எல்லா சமூகங்களையும் ஒருங்கிணைத்து பிஜேபிக்கு ஆதரவா வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அதனாலதான் தொடர்ந்து 10 வருஷமா ஹரியானால பிஜேபியால ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு ஹரியானாவில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஜாட் சமூகம் கிட்டத்தட்ட 20 to 25% ஓட்டு வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே பிஜேபி மேல கடுப்புல இருக்கிறாங்க. இந்த வாட்டி ஒட்டுமொத்த ஜாட் சமூகமும் காங்கிரஸ்க்கு ஆதரவாக நிப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நாள் ஆன்டி காங்கிரஸா இருந்த ஜாட் சமூகம் இன்னைக்கு காங்கிரஸ்க்கு ஆதரவாக நிற்கிறது. அதே மாதிரி தலித் ஓட் கன்சாலிடேஷன் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்தது 2014-19. ஆனா கடந்த லோக்சபா தேர்தல்ல கான்ஸ்டிடியூஷன் இஸ் இன் டேஞ்சர், அரசியலமைப்பு சட்டத்துக்கே பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஆபத்துன்னு சொன்ன அந்த ப்ராபகேண்டா, காங்கிரஸ் உடைய ப்ராபகேண்டா நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அது இந்த அசம்பிளி தேர்தலையும் எதிரொலிக்கும். இங்க இருக்கக்கூடிய தலித் ஓட்டுகள் எல்லாமே ஸ்லோவா பிஜேபி கிட்ட இருந்து ஷிஃப்ட் ஆகி காங்கிரஸ் பக்கம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாட் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப அழகா வந்து சொன்னாரு நார்த் இந்தியன் மீடியால, கிசான், ஜவான், பெஹல்வான், இவங்க 3 பேரும் வந்து பாஜகவுக்கு எதிரா இருக்கிறாங்க. அதாவது விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பாக்குறோம். பாஜக அதை எப்படி அணுகுது, விவசாயிகளை எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இது எல்லாமே அவங்களுக்கு எதிராக செயல்படுது. அதே மாதிரி இளைஞர்கள் இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஹரியானா மாநிலத்துலதான் ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இது பத்தாதுன்னு இந்த அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கனவுல எல்லாம் இவங்க மன தூக்கி போட்டாங்க. அதனால இளைஞர்கள் பயங்கர இரிட்டேட்டடா, ரொம்ப அன்சாட்டிஸ்பைடா, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிறாங்க. அதனால இதுவும் பாஜகவுடைய அரசியல் ப்ராஸ்பெக்டிவ்ஸ பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பெஹல்வான், ரெஸ்ட்லெஸ் ப்ரொடெஸ்ட். பாஜக எந்த அளவுக்கு இந்த மல்யுத்த வீராங்கனைகளை இல்ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கறது இந்த நாடே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. அதுக்கு ஹரியானா ஒண்ணு விதிவிலக்கல்ல. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க, தொடர்ந்து இதை கண்டிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப நடந்த ஒலிம்பிக்ஸ் வரைக்கும், ஒலிம்பிக்ஸ்ல வினேஷ் போகட்டை எப்படி இவங்க ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஹரியானாவில வினேஷ் போகட் காங்கிரஸுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியோட டிக்கெட்ல அவங்க போட்டியிட போறாங்க. இன்னைக்கு ஹரியானால ஹீரோயின் நம்பர் 1 வினேஷ் போகட் தான். ஹரியானா பொதுவாக ஒரு மேல் டாமினேட்டட் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரத்துல இன்னைக்கு ஒரு பெண்ணாக வினேஷ் போகட்டுக்கு எல்லா தரப்புல இருந்தும் ஆதரவு வந்து குவியுது. இந்த 3 விஷயங்களும், விவசாயிகள் போராட்டம், அக்னிவீர் திட்டம், மல்யுத்த வீராங்கனைக்கு எதிராக பிஜேபி எடுத்த நடவடிக்கைகள், இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெர்ஃபெக்ட் ரெசிபி ஃபார் டிசாஸ்டராக பிஜேபிக்கு எதிராக மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் பதிவு பண்றாங்க. இவ்வளவு இருக்கும் பொழுதுதான் நம்ம விஸ்வகுரு அங்க போய் நேத்து தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறாரு. நியாயமான ஒரு அரசியல் தலைவர், நீங்க ஒரு மாநிலத்துல நடக்கக்கூடிய அசம்பிளி தேர்தல்ல நீங்க போய் பிரச்சாரம் பண்றீங்க, என்ன பேசணும்? மாநிலத்துல என்னென்ன வளர்ச்சியை நாங்க கொண்டு வந்தோம், இது வரைக்கும் ஹரியானாவுக்கு நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம், இத பேசணும். இல்ல இனிமேல் நாங்க என்ன செய்ய போறோம், மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நாங்க என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கறத பத்தி பேசணும். ஆனா மனுஷன் இதெல்லாம் விட்டுட்டார். அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன? வெறுப்பு பேச்சு, எதிர இருக்கிறவங்க எல்லாம் திட்டணும், இல்ல காங்கிரஸ் திட்டணும். இதுதான் அவருக்கு தெரியும். அதை தாண்டி அவருக்கு வந்து வேற அரசியல் தெரியாது. நேத்தும் அதையே தான் பண்ணியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி ஒரு தேச விரோத கட்சி, காங்கிரஸ் கட்சி ஒரு அர்பன் நாக்சல் கட்சி, காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானுடைய ஏஜென்டா இங்க செயல்பட்டு இருக்கு. ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணிடுவோம் சொல்றாங்க. ஆனா பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீரை மீட்டெடுக்கிறத பத்தி காங்கிரஸ் எதுவும் பேச மாட்டேங்குது. ஏன்னா பாகிஸ்தானோட ஏஜென்டா அவங்க செயல்படுறாங்க. பாகிஸ்தான் என்ன நினைக்குதோ அதை செயல்படுத்த முற்படுது காங்கிரஸ். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை, விவசாயிகளை எனக்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு வேலையில காங்கிரஸ் முழு மூச்சா இறங்கிருக்கு. இப்படி பேசுறாரு. நமக்கு பிரதமர் மோடி கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் சில இருக்கு. 2014 முதல் முறையாக பிரதமர் கேண்டிடேட்டா மோடி நின்னப்ப அன்னைக்கும் இந்த வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனை இருந்தது. இந்த அளவுக்கு மோசமா இல்ல, ஆனா அன்னைக்கு இருந்தது. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? காங்கிரஸ் செய்யாததை நாங்க செய்வோம், வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை நாங்க உருவாக்கி கொடுக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிதான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்க கவர்ந்தீங்க. சரி, நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த 2 கோடி வேலை வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஹரியானால பாத்தீங்கன்னா
கண்ட்ரிலே ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஹரியானால தான் இருக்கு. பத்தாததுக்கு அங்க அக்னிவீர் திட்டத்தை வேற கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களோட கனவுல எல்லாம் மண்ணள்ளி போட்டுட்டீங்க. இதெல்லாம் செஞ்சது நீங்க. இவ்வளவையும் செஞ்சுட்டு காங்கிரஸ் மேல பழி போடுறது என்ன நியாயம்? அதே மாதிரி விவசாயிகள் பிரச்சனையை எடுத்துக்கங்க. 3 வேளாண் சட்டங்களையும் வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு நாள் டெல்லியில போராடினாங்க. இன்னைக்கு மீண்டும் போராடிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமா இந்த போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த போராட்டத்தை தீர்த்து வைக்கணும், விவசாயிகளோட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும். என்னைக்காவது நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்களா? குறைஞ்சபட்சம் போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல போய் அந்த விவசாயிகளை சந்திக்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? 2022க்குள்ள விவசாயிகளோட இன்கம் டபுள் பண்ணி காட்டுவேன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு உள்ள இதுக்கே வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க இருக்காங்க. எத்தனையோ விஷயங்கள் கேக்குறாங்க. ஒண்ணு செய்ய முடியும்னு சொல்லுங்க, இல்ல செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க, இல்ல அட்லீஸ்ட் வாங்க உட்கார்ந்து பேசி வயா மீடியாவா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுங்க. இப்படி எதையுமே சொல்லாம பூனை கண்ணு மூடிட்டா பூலோகம் இருண்டு போச்சுங்கிற கதையா? தேர்தல் போதுதான் உங்களுக்கு விவசாயிகள் ஞாபகம் வருதா? அப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தருவேன்னு சொல்லிதான் பிரதமரா வந்து உட்கார்ந்தீங்க. ஆனா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க எந்த சொல்யூஷனும் தரல. மாறாக பிரச்சனையுடைய வீரியம் தீவிரம் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. அது உட்கார்ந்து வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க எந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசிய ஹரியானாவில யூஸ் பண்ணீங்களோ அதே டிவைட் அண்ட் ரூல் பாலிசிய இன்னைக்கு மக்கள் தெளிவா வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. எந்த சமூகத்தை பிளவுபடுத்தினீங்களோ அந்த பிளவுபட்ட சமூகம் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா போய் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் காங்கிரஸ் அவங்க பின்னால போய் நின்று வரும். அக்டோபர் 8ஆம் தேதி ரிசல்ட் வரும். அப்ப தெரியும் நீங்க பேசின பேச்சுக்கெல்லாம் என்ன எஃபெக்ட் இருந்திருக்கு அப்படின்னு. எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணத்தான் செய்வாங்க. ஆளும் கட்சி தவறுகள் செய்தாலோ இல்ல ஆளும் கட்சி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு எந்த வழிமுறையும் பின்பற்றலைன்னா அதை வச்சு எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணத்தான் செய்யும். இன்னைக்கு காங்கிரஸும் அதைத்தான் செய்யுது. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் மல்யுத்த வீராங்கனைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் இன்னைக்கு காங்கிரஸ் பேசுது. ஆனா ஆட்சி பீடத்துல இருக்கிறீங்க, பவர் உங்க கையில இருக்கு. இப்படி பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சோ அதை தீர்க்கறதுக்கு நீங்க எந்த முயற்சியும் எடுக்கல அப்படிங்கிற கோபமும் விரக்தியும் தான் மக்கள் மனசு. அதனால பார்க்கக்கூடிய மக்களுக்கு யாரு வெறுப்பு அரசியல் பேசுறாங்க, யாரு ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான அரசியல் பேசுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். வெயிட் பண்ணிதான் பாப்போமே. அக்டோபர் 5ஆம் தேதி அங்க தேர்தல் நடக்க போகுது. 8ஆம் தேதி ரிசல்ட் வந்துரும். அப்ப தெரிஞ்சிடும் யாருடைய சாயம் வெளுக்க போகுது அப்படின்னு.